ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு JavaScript அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. VS கோட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டைரக்டரியில் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் ஃபோல்டர் தந்துட்டு, ஸோ எனக்கு இந்த ஃபோல்டரில் வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து JS course அப்படின்னு போட போகிறேன். ஓகே, செலக்ட் ஃபோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா VS கோட் வந்து அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கும். சின்ஸ் இங்கே எந்த ஃபைலும் இல்லாதனால எந்த ஃபைலுமே காமிக்கல. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ப்ளஸ் இதில் வந்து index.html க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு HTML5 ஸ்கெல்டன் டைப் பண்ணிக்க போகிறேன். HTML5 அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா நான் இமேஜ் வச்சுருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு வந்து HTML ஸ்கீமா ரைட் பண்ணி தரும். பாருங்களேன், டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக HTML5 ஸ்கீமா வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டாக்குமெண்ட் வந்து இப்போதைக்கு JavaScript Course அப்படின்னு போடுறேன். அப்புறம் பாடி வந்து இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை திருப்பி நான் ஒரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து திருப்பி நான் வந்து என் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பண்ணோம் அப்படின்னா திருப்பி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக், ரிவைல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். அப்போ இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க உங்கள் க்ரோமில். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் JavaScript அப்ளிகேஷனோட வெப் பேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா நம்ம HTML கோடிங் தான் எழுதிருக்கோம். அதில் நம்ம எந்த JavaScript கோடும் நம்ம எழுதலை இது வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களை பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ Ctrl+B ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து JavaScript ரைட் பண்ணாமையே டேரெக்டாக என்ன ப்ரௌசரில் நான் எக்ஸிட் பண்ண வைக்கலாம். எப்படி? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, JavaScript வந்து JavaScript இன்ஜின் இருந்துச்சுன்னாவே ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரௌசரில் தான் இருக்கும். ப்ரௌசரில் வந்து JavaScript இன்ஜின் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. இப்போ எக்ஸிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கன்சோல் சொல்லிட்டு டேப் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கன்சோல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து JavaScriptோட கன்சோல். ஓகே, உங்களோட JavaScript கோடை வந்து டேரெக்டாக நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலர்ட்னு டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காமிக்குது. ஸோ இதெல்லாம் JavaScriptோட ஃபங்க்ஷன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா அதை என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்குது. ஓகே, இப்போ நான் அதை தந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரௌசர் வந்து எனக்கு ஒரு அலர்ட் தரும். ஓகே, ஹலோ ஐ எம் லேர்னிங் JavaScript அப்படின்னு தருது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அலர்ட் தான் பண்ண முடியுமான்னு கிடையாது. நீங்கள் வந்து இதில் வந்து லைக் அடிக்ஷனும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 45 + 5 எவ்வளோ? 50 தானே? பார்த்தீங்களா, 50 கரெக்டாக வந்துச்சு கீழே. இது மாதிரி நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸும் உள்ளே இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்கள் HTML வந்து நீங்கள் டேரெக்டாக கோடிங் பண்ணாமல் நம்ம வந்து ப்ரௌசரில் டேரெக்டாக போட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து HTML வந்து போட்டு பார்க்கலாமா? ஸோ HTML வந்து நீங்கள் JavaScript கோட் எங்கே போடுவீங்க அப்படின்னா, ஸோ HTML ஸ்கெல்டன் பாருங்களேன். ஸோ ஹெட்னு இருக்குது, அப்புறம் பாடின்னு இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹெட்டில் வந்து எல்லா ப்ரௌசரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் பாடியில் வந்து உங்கள் வெப்சைட்டோட கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ வந்து H1ல் வந்து JavaScript Course அப்படின்னு போட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பாடி. ஓகே, இப்போ நீங்கள் JavaScript வந்து நீங்கள் எங்கே என்டர் பண்ணலாம் அப்படின்னா 2 வழி இருக்குது. ஓகே, ஒன்று வந்து இங்கே மேலே போடலாம் JavaScript கோடு. ஓகே, JavaScript அப்படின்னா இந்த JS சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. JSனா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் JavaScript. ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று JavaScript போடலாம், இல்லைனா நம்ம பாடி கீழே போடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டான மெத்தட் கேட்டிங்க அப்படின்னா பாடி கீழே போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் பில்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோட் லைன் தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசாகும் போது மில்லியன்ஸ் ஆஃப் கோடு இருக்கும். இப்போது ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கோடு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹெட்டில் போட்டிங்க அப்படின்னா லோட் ஆகும்போது இதுக்கே டைம் எடுக்கும். ஸோ உங்கள் வெப்பேஜோட UI வந்து அந்தளவுக்கு லோட் ஆகாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் நிறைய பேர் நான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா JavaScript கோடை வந்து நீங்கள் கடைசியில் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அட்லீஸ்ட் UI வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறமா JavaScript வந்து கொஞ்சம் டைம் எடுத்து லோட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி கீழே வந்து டேரெக்டாக வந்து நாங்கள் கன்சோலில் போட்டோம் பார்த்தீங்களா, அலர்ட் சொல்லிட்டு போடுறேன். ஸோ ஹலோ உங்கள் நேம் கொடுங்க, தந்துட்டு செமிகோலன் முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ தந்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த JavaScript கோடு வந்து அப்படியே இருக்குது, அது எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம HTML வந்து இந்த JavaScript கோட் போட்டிருக்கோம், ஆனால் இது JavaScript கோட் சொல்லி நம்ம எங்கேயுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அதுக்காக தான் வந்து HTML வந்து ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்கிரிப்ட் அப்படின்னா உங்கள் JavaScript தான். ஓகே, இதுக்குள்ளே தான் நீங்கள் உங்கள் JavaScript கோடை நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அலைன் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி
ஃபார்மேட் டாக்குமெண்ட் இருக்கும், இல்லை Ctrl+Shift+I கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் அலைன் பண்ணிக்கும். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாமா? சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா நம்ம JavaScript கோட் ரன் ஆகுது, ஹலோ அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த கன்சோல் தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் பழைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரிப்ட் டைப் டெக்ஸ்ட் JavaScriptனு போட்டிருப்பாங்க. ஏன் JavaScript போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பழைய வெர்ஷன்ஸில் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து இந்த டைப் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, டெக்ஸ்ட் வந்து JavaScriptனு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற மாடர்னில் வந்து நீங்கள் இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து எந்த வேலையுமே நீங்கள் தரல அப்படின்னா அது வந்து JavaScript தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அலர்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து இன்னொன்று இருக்குது, நம்ம காமன் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டீபக்கிங் ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே இப்போ இங்கே பார்த்தீங்கல்ல, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் இருந்தது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் லாக் பண்ணலாம். லாக்னா ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் யூஐயில் உங்களுக்கு தெரிய வேணாம், உங்களுக்கு லாகில் மட்டும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், கன்சோல் தான் லாக் பண்ண போகிறோம். ஸோ கன்சோல், அப்புறம் அதில் வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ லாக். ஓகே, இங்கே உங்களோட மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் building JS. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு மெசேஜ் நான் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா நான் வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதை நீங்கள் வந்து செமிக்கல்னு வச்சு முடிச்சுக்கணும். ஓகே, ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு மிஷின் தான். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண அது உங்களுக்கு வந்து பண்ணும். சரியா? ஸோ நீங்கள் வந்து எல்லா கமாண்டுமே நீ ஒரு லைன் தந்தீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்காக தான் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த செமிகோலன் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் செமிகோலன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டேரெக்டாக புரியும். ஓகே, இந்த JavaScript கோடு வந்து இதோட முடியுது அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஹலோ அன்புன்னு காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அலர்ட் காமிக்குது. அப்புறம் நான் ஓகே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் வந்து ஹலோ ஐம் பில்டிங் JS அப்படின்னு காமிக்குது. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கன்சோல் லாக் பண்ண மெசேஜ். இது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலர்ட் வந்து எனக்கு வந்து 4+5 தரேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வரணும்? எனக்கு வந்து 9 வரணும். வருதான்னு பார்க்கலாமா? ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஹலோ அன்புன்னு வருது. ஓகே ப்ரெஸ் பண்ண அப்படின்னா 9 வருது. ஓகே, ஸோ நம்ம 4+5 எவ்வளோ? 9 தானே. ஸோ பாருங்கள், இது மூலிமா வந்து நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். லைக் அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 × 5 போட்டால் என்ன வருது? சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அலர்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்துச்சு. ஸோ இது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், JavaScript மூலிமா நம்ம உங்களோட லாஜிக்கை வந்து நம்ம உள்ளே போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கேல்குலேட்டர் பில்ட் பண்ணலாம் இதை வச்சு. ஓகே, ஸோ இதுதாங்க JavaScript ஃபஸ்ட் அப்ளிகேஷன். நம்ம இதான் பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து JavaScriptோட கமெண்ட்ஸ். ஓகே, இப்போ கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.